கேரளாவை புரட்டி போட்ட மேக வெடிப்பு காரணம் என்ன? பதைபதைக்கும் காட்சிகள். சமீபத்தில் கேரளா மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு காரணமாக சுமார் 300 பேர் வரை பலியாகியுள்ளனர். இன்னும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியதாகவும் மீட்பு பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் மலைப்பாங்கான பிரதேசங்களில் ஏற்படும் இயற்கை நிகழ்வாக மேக வெடிப்பு பார்க்கப்படுகிறது. திடீர் மிக கடுமையான மழை பொழிவு என்பது பொதுவாக இயல்பு மற்றும் பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல் மழை பொழியக்கூடும். மலை பிரதேசங்களில் சுமாராக மழை பொழிந்தாலே மண் சரிவு ஏற்படும். அப்படித்தான் கடந்த வாரம் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மேக வெடிப்பு என்பது சுமார் 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்தால் அது மேக வெடிப்பு என கணக்கிடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பருவமழை காலங்களில் கனமான தண்ணீர் துளிகளுடன் மேகம் தவழ்ந்து வரும் பொழுது தரையிலிருந்து மேல் எழும்பும் வெப்பமானது காற்று மழை துளி விழுந்து விடாத வண்ணம் தடுக்கும். கிட்டத்தட்ட மேகத்தின் வெளியே வந்துவிட்ட நீரை மீண்டும் மேகத்திற்கு உள்ளேயே இந்த வெப்ப காற்று கொண்டு செல்லும். இவ்வாறு கனமான தண்ணீர் துளிகளை மேகத்திற்கு அனுப்பும் வெப்ப காற்று அழுத்தமே ஒரே நேரத்தில் மொத்தமாக மழையை கொட்டச் செய்துவிடும். இது துளி துளியாக மழை வராமல் பெரும் அருவி போல மழை நீர் கொட்டுவதால் பாதிப்பு என்பது அதிகரிக்கக்கூடும். இதுபோன்றுதான் வயநாட்டிலும் சமீபத்தில் ஒரு நிகழ்வு அரங்கேறியுள்ளது. வயநாட்டின் மேற்பகுதியில் உள்ள மலைகளில் மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீர் வெள்ளம் ஊருக்குள் சூழ்ந்ததால் இதுவரை அங்கு 300 பேர் வரை இறந்துள்ளதாகவும் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் அங்கு மோப்ப நாய்களை கொண்டு மீட்பு பணிகளை செய்து வருகின்றனர். மேலும் பலர் உயிருடன் மணலின் உள்ளே சிக்கியிருப்பது போன்றும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி கண்கலங்க செய்துள்ளது. இந்திய வானிலையை பொறுத்தவரை இத்தகைய வெடிப்புகள் பெரும்பாலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் நிகழ்ந்துள்ளன. இத்தகைய மேக வெடிப்புகள் எப்போது எங்கு நிகழும் என்பதை துல்லியமாக கணக்கிட முடியாது என்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். கேரளாவை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒருமுறை மழை கொட்டி வெள்ள பாதிப்பு ஏற்படும். ஆனால் இந்த அளவிற்கு உயிர் பலிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மழை கொட்டி வெள்ள பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஆனால் இங்குள்ள ஆன்மீகவாதிகள் தெரிவிப்பது ஏற்கனவே இதுபோன்ற சம்பவம் கேரளாவில் நடக்க இருப்பதாக பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதியில் இதுபோன்ற சம்பவம் அரங்கேற வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். இந்த பாதிப்பிலிருந்து தவிர்ப்பது எப்படி என்றால் மலைப்பகுதியில் குடியேறும் மக்கள் குறிப்பிட்ட சில நடவடிக்கைகள் வாயிலாக இதுபோன்ற பாதிப்புகளை தவிர்க்கலாம் என புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதாவது மலைப்பகுதிகளில் அதிக ஆழத்திற்கு வேர்விடும் வகை மரங்கள் வளர்க்க வேண்டும். சூழலியல் தாக்க மதிப்பீடு இன்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. நீர்வழி பாதைகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். சாலை ஓரங்கள் கட்டிடங்கள் கட்டும் இடம் சுற்றி தடுப்பு சுவர்களை கட்ட வேண்டும். நிலச்சரிவால் ஏற்படும் பாதிப்பு குறித்து அங்கு குடியேறும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கூறுகிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.